ஆமென். இந்த நாளிலும் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாரா. ஆமென். எல்லாம் திருப்பிக்கங்க. சங்கீதம் 33:18. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவரின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி போதும். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி. அல்லேலூயா. சத்தமுறை அல்லேலூயா சொல்லுவீங்களா? அப்ப இங்க தாவீது ஒரு வாக்கியத்தை சொல்லுகிறார். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய கிருபைக்காய் காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஆத்துமாவிற்கு கர்த்தர் மரணத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆக இங்க மரணம் என்பது நான் டைரக்டா சாவை குறிக்க நான் வரல. மரணம் என்பது இழப்பு அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். மரணம் என்பது அழிவுன்னு நான் சொல்ல வரேன். மரணம் என்பது இல்லாமைன்னு நான் சொல்ல வரேன். எதெல்லாம் உங்களை பாதிக்குதோ அதை மரணத்திற்கு ஒப்பிடுகிறேன். அல்லேலூயா. உங்க ஆத்துமாவை அப்படிப்பட்டதான காரியங்கள் நெருங்காம இருக்க நீங்களும் நானும் செய்ய வேண்டிய இரு செயல்பாடுகள் என்னென்னா, 1, 2 கிருபைக்கு காத்திருக்கிற. இங்க கிருபைக்கு காத்திருக்கணும் அப்படின்னு இங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. அதில் டைரக்டர் டிரான்ஸ்லேஷன்ல என்ன அர்த்தமா சொல்லப்பட்டிருக்குன்னா, அவருடைய ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ்க்காக, அன்பிற்காக காத்திருக்கணும். அல்லேலூயா. சரி, நம்ம பல நாள் இதை குறித்து தியானித்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா என்ன? ஃபியர் ஆஃப் காட் அப்படின்னா என்ன? வசனத்தை நான் கேட்கல, நான் கேட்குறேன், கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன? அதை நீங்கள் எப்படி வெளிப்படுத்தி இந்த இத்தனை நாட்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து வரீங்க? அவர் விரும்புவதை விரும்பி செய்ய. சூப்பர். அவர் வெறுப்பதை விரும்பி வெறுக்கணும். நல்லவர் இல்லையா சொல்லுவீங்களா? இதில் கூட ஒரு ரகசியம் அடங்கியிருக்கு. அம்மா சொன்னதில்ல, அவர் வெறுக்கிறதுன்னு இல்லை, அவர் வெறுக்கிறத ஆசைப்பட்டு வெறுக்கணும். சிலர்லாம் வெறுப்போம். எப்படி வெறுப்போம்? உள்ளுக்குள்ள ஆசை இருக்கும், ஆனால் சொல்லிட்டாரே, இல்லை வசனத்தில் இப்படி பேசிட்டாரே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? வேணான்னு விடுவோம். அப்படிலாம் இல்லாமல் உண்மையாகவே வெறுக்கணும். எதுவும் ராமன் சொல்கிறீங்க, உண்மையாகவே அவர் விருப்பம் இதுதானா அப்படின்னு நினச்சி அதை என்ன செய்யணும்? வெறுக்கணும். நல்ல ஒரு இல்லையா சொல்லுவீங்களா? அப்போ இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பயம் என்பது நடுக்கம் அல்லது அப்படியே ஒரு மாதிரி ஷிவரிங்கோ இல்லை, அப்படி இல்லைல்ல அவர் ஒளிந்து அப்படியெல்லாம் இல்லை. பயம் என்பது அவர் மேலே நீங்கள் வச்சிருக்கிற அலாதி அன்பு. அல்லேலூயா. நல்ல இல்லையா சொல்லுவீங்களா? பாருங்க, ஒரு சில நேரம் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது, ஆனால் அவருக்காக என்ன பண்ணுவோம்? பிடிக்கும்னு செய்வோம். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் சமைக்கிற அந்த சமையல் டேஸ்டாக இருக்கணும்னா அந்த சமையல் எப்படி சமைக்கணும்? அதுதான் எனக்கு வேணும். ஆசையா அதை லவ் பண்ணி என்ன செய்யணும்? சமைச்சிங்கன்னா அப்போ அந்த சமையல் எப்படி இருக்கும்? டேஸ்டாக இருக்கும். நல்ல இல்லையா சொல்லுவீங்களா? அப்போ அந்த லவ் நீங்கள் செய்கிற வேலையில் இல்லைன்னா அந்த வேலை எப்படி இருக்கும்? நல்லாவே. அப்படியாய் நாம் தேவன் மேலே அதீத அன்பு வச்சிருந்தோம் அப்படின்னா அவருக்கு பிரியமில்லாத நிச்சயம் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? என்ன பண்ண மாட்டோம்? செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அம்மா சொன்ன மாதிரி அவர் வெறுப்பதை நாம் பிடிச்சி வெறுத்தரணும். அல்லேலூயா. அது எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? அப்போ 2 காரியங்கள் நான் சொன்னேன். நம்முடைய ஆத்துமா அழிவிற்கிலிருந்து காப்பாற்றப்படணும் அப்படின்னா அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள வேணும். 2வது, அவருடைய கிருபைக்காய், அன்பிற்காய் காத்திருக்கும். அல்லேலூயா. நல்லவர்களே சொல்லுங்களேன். எந்தெந்த பிள்ளைகள் தேவனுடைய கரத்துக்குள்ள காத்திருக்கிறார்களோ, அதாவது அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் மரணம் நெருங்காது. நான் மரணம் என்கிறது சாவை சொல்லலை, அழிவை சொல்லுகிறேன். நல்லவர்களே சொல்லுங்களேன். ஏன்னா சாவு நிச்சயம் இந்த உலகத்தில் வாழ்ற எல்லாருக்கும் உண்டு. நான் இங்கே மீன் பண்ண வரல, அழிவை நான் இங்கே மீன் பண்ண வரேன். இது நல்ல ஒரு ஆமேன்னு சொல்றீங்க. அப்போ அழிவு உன்னை நெருங்காதபடி காப்பது அவருடைய சமூகம் ஒன்று தான், அவருடைய அரவணைப்பு ஒன்று தான், அவருடைய பாதுகாப்பு ஒன்று தான். நல்லவர்களே சொல்லுங்களேன். அப்போ அவருடைய பாதுகாப்பை விட்டு நம்ம தூரம் போனால் ஆட்டோமேட்டிக் எது வரும்? ஆட்டோமேட்டிக் எது வரும்? அழிவு வரும். நல்லவர்களே சொல்லுவீங்களா?
ஸோ காலையில் கூட இந்த ஒரு உதாரணத்தை சொன்னேன். அப்போ நான் ஒரு ரொம்ப விலை உயர்ந்த ஒரு கோழியை வளர்த்தேன். அப்போ அந்த கோழி வந்து ரொம்ப ரேராக ப்ரீடாகி நான் ரொம்ப நாளாக பிரயாசப்பட்டு அப்புறம் தான் ப்ரீடாகி 2 முட்டை போட்டுச்சு. எத்தனை முட்டை? என் கூட பேசுங்க. எத்தனை முட்டை? 2 முட்டை. அந்த 2 முட்டை இப்போ எனக்கு எப்படி இருக்கும்? தங்கத்தை போல் இருக்கும். ஏன்னா இப்போ அது விளைஞ்சி எனக்கு வந்துச்சுன்னா பெரிய அமௌண்ட் எனக்கு கொடுக்கும். அப்போ நான் அதை ஒரு பெரிய பிரமிப்பாக நான் உட்காந்துருக்கிறேன் அந்த 2 முட்டைக்கு. கவனிங்க, அந்த 2 முட்டையும் எப்படியோ கஷ்டப்பட்டு எப்படியோ நான் அதை பார்த்து என்ன பண்ணிச்சு, அந்த பொட்டையை எப்படியெல்லாம் பாதுகாக்கணும் அப்படியெல்லாம் என்ன பண்ணிட்டேன், பாதுகாத்துட்டேன். 21 நாள் முடிஞ்சிச்சு. அந்த 2 முட்டையை என்ன பண்ணுச்சு, புரிஞ்சு வந்துச்சு. அப்போ நான் உள்ளே வைக்க முடியாது இல்லையா, குஞ்சு வளரணும்னா என்ன செய்யணும், வெளியே விடணும். அப்போ நான் வெளியே விட்டேன். அப்போ அந்த 2 குஞ்சில் ஒரு குஞ்சு என்ன பண்ணுச்சுன்னா அந்த தாயினுடைய அந்த கால்கிட்டே என்ன பண்ணிச்சுன்னா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இன்னொரு குஞ்சு தாயை விட்டு கம்பல்சரி 10 மீட்டராவது தூரமாக என்ன பண்ணுது, ஓடி போய் அங்கேயும் இங்கேயும் கண்ணாமுன்னான்னு மேயுது. நானும் இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அந்த தாய் என்ன செய்யுதுன்னா கால்கிட்டே இருக்கிற குஞ்சை கவனிக்கல, அவ்வளோ எந்த குஞ்சு அங்கேயும் இங்கேயும் ஓடுது பாருங்க. அதையும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அங்கே பறக்குது இங்கே பறக்குது, நான் அந்த பக்கம் போனாலும் அடிக்க வருது, என்னென்னமோ பாதுகாக்குது. அது என்னென்னமோ பாதுகாக்குது. அதனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதை என்ன பண்ணுது. அதே மாதிரி வானத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த குருவி போல இருக்கும், பைரின்னு சொல்லுவாங்க, கழுகு போலவே இருக்கும். நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கழுகு மாதிரியே மூஞ்சி போட்டு சின்ன குருவி டைப்பில் இருக்கும், இவ்வளோண்டு தான் இருக்கும். அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனுடைய நகம். ஒரே ஒரு பறவை பறந்துச்சுன்னா கழுது துண்டா போயிடும், அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அப்போ அது பறந்துக்கிட்டே இருக்குது. நானும் அதை கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட இது வந்து இந்த சம்பவம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக நடக்குது. நானும் கவனிச்சிட்டு இருக்கிறேன். அப்போ ஏன்னா அதை தடவை திறந்து விடுறேன், ரொம்ப சின்ன குஞ்சுகள். அப்போ அதில் ஒரு குஞ்சு ரொம்ப சுறுசுறுப்பாக அம்மாவனுடைய அந்த பாதுகாப்பை விட்டு அது பாட்டு தள்ளு இஷ்டத்துக்கு எங்கேயோ போய் சாப்பிட்டு இருக்கு. இதுவும் எவ்வளவோ போராடி பாதுகாக்குது. இதனால முடியலன்னு கிடையாது, நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, பாதுகாத்துக்கிட்டே இருக்கு. அப்போ நான் என்ன செஞ்சேன், தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு கீழே அதாவது மேலே இருந்து கீழே இறங்கி தண்ணி குடிச்சிட்டு மேலே போகிற ஒரே கீக்கின்னு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா ஆகாயத்தில் பறகுறாரு. யாரு? எந்த குஞ்சு அங்கேயும் ஓடிச்சு பாருங்க, அந்த குஞ்சு என்ன பண்ணுறாரு, ஆகாயத்தில் பறக்கிறார். ஆகாயத்தில் போன அப்புறம் இதனால் எதை செய்ய முடியுமா, அவ்வளோதான். அல்லேலூயா. இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, தாயின் பாதுகாப்பில் நிற்கிற குஞ்சு இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு மேலே. எந்த குஞ்சு கால்களையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சோ அது இன்னைக்கு நல்லா பெருசாகி ஒரு ரூபம் ஆயிருக்கு. அவரு அல்பாயுசில் போய் சேர்ந்துட்டார். அவசரமாக அங்கேயும் இங்கேயும் போய் எல்லாம் அங்கலாய்ப்பு. அது பேர் என்னது, பக்கத்தில் போய் சொல்லுங்க, அங்கலாய்ப்பு சொல்லுங்க. இல்லை நம்ம வட்டாரத்தில் சொல்ல அலைஞ்சல் சொல்லுவாங்கள்ல, அங்கலாய்ப்பு. அங்கலாய்க்குது. எவ்வளோ கொட்டினாலும் போதாது, அங்கே நல்லா இருக்கு, இதை விட அங்கே நல்லா இருக்கு, இதை விட அங்கே நல்லா இருக்கு, அங்கே பச்சை பசேல்னு இருக்கு. நல்ல சொல்லுங்களேன். இப்படி தான் நம்ம போய் மாட்டிக்கிறோம். ஆனால் பல நேரம் தாயை போல கர்த்தர் நம்மளை தேடி பாதுகாத்துட்டு தான் இருக்கிறார். ஸோ எப்படி நம்ம அவரோட தூரம் போவோம் அப்படின்னா, அவர் மேலே உண்மையான அன்பு இல்லைன்னா, அவர் மேலே உண்மையான பயம் இல்லை அப்படின்னா, அவர் மேலே உண்மையான மதிப்பு இல்லை அப்படின்னா, அவர் மேலே உண்மையான நேசம் இல்லை அப்படின்னா அவர் விட்டு என்ன செய்யும், எப்படி தூரம் போவீங்க? தூரம் போகிற ஆக்ஷனை ஒன்று எனக்கு சொல்லுங்கள். உதாரணத்துக்கு ஜெபிக்க மாட்டோம், வார்த்தைக்கு செவி சாய்க்க மாட்டோம். வேற அதை புது விசுவாசியை பற்றி சொல்லக்கூடாது. நம்மளை போல பழம் தின்னு அந்த விசுவாசியை பற்றி கேட்குறேன். என்ன செய்வாங்க? மாம்சம் என்ன செய்யுது? சத்தியம் பேசும். சத்தியம் சொல்லுது. என்ன சொல்லுது? மாம்சத்துக்கு இடம் கொடுக்காத. ஆனால் நம்ம என்னதான் பண்ணுவோம்? மாம்சம் சொல்லுவதே தெய்வ வாக்கு. மாம்சம் எதை சொல்லுகிறதோ அதையே. ஆவியெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும், அது பேசுறது அது பாட்டுன்னு ஆரன் போட்டு பேசட்டும், என் காதில் அதெல்லாம் விழாது. அல்லேலூயா. இதெல்லாம் எதற்கு நீங்க எடுத்துக்காட்டா சொன்னீங்க? அவரை விட்டு தூரம் போறதற்கான ஆக்ஷன். அல்லேலூயா சொல்லுவீங்க. அப்போ இதெல்லாம் செய்தோம்னா ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கே தெரியும். ஆகாயத்தில் பறப்போம். அந்த குஞ்சு எப்படி பறந்ததோ அப்படி நம்மளும் என்ன பண்ணுவோம்?
ஆகாயத்தில் பறப்போம். நல்ல ஒரு அல்லையா சொல்லுவீங்களா? சத்தமாக அல்லையா சொல்லுவீங்களா? அவர் சுமந்து போனார்னா அது கதை வேற, நம்ம பறந்து போனோம்னா அது கதை வேற. நல்ல ஒரு அல்லையா சொல்லுவீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? அவர் சுமக்கிறதுல பறக்கிறோம்னா அது வேற, நாமளா பறக்கிறோம்னா அது வேற. ஆமே, இந்த டிஃபரன்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமே, ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப நம்முடைய ஆத்துமா அழிவிலிருந்து காக்கப்படணும்னா ரெண்டு காரியம் நான் சொன்னேன். நம்ம ரெண்டு காரியம் கவனிச்சோம். ஒன்று அவருக்கு, ரெண்டு அவருக்கு அவருடைய அன்பிற்காக காத்திருப்போம். இது செய்தி இல்லை, இப்போதான் செய்தி. நேற்று தியானத்தில் அமர்ந்துட்டு இருக்கும்போது கர்த்தர் இதில் பேசினார். எப்படி ஒரு மனுஷன் ஒருத்தரை பார்த்து பயந்து இருக்க முடியும், அல்லது நேசிக்க முடியும், அல்லது மதிப்பு கொடுக்க முடியும் அப்படின்னா, எப்போ அவரை விடையோ இல்லை அவர்களை விடவோ நாம் சின்னதுன்னு நினைக்கும் போது, சிறியவர்கள்னு நினைக்கும் போது, அப்போ தான் அவங்க மேலே என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்? இந்த கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில் நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆளுன்ற போட்டி வந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், என்ன நடக்கும்? ரெண்டு டிஃபரன்ஸ் கவனிங்க. நான் சொன்னதை நீ கேளு, அவங்க சொல்லுவாங்க இல்லை நான் சொன்னதை நீ கேளு. இது பேர் என்ன வாக்குவாதம்? என்ன மாதிரியான வாக்குவாதம்? நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற வாக்குவாதம். இந்த வாக்குவாதத்தில் நன்மை உண்டாகுமா பிளவு உண்டாக்குமா? பிளவு உண்டாகும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. இப்போ ஒரு காரியம் கணவன் சொல்றாருன்னா சரிங்க சொல்லுங்க, சரி நம்ம செய்து பார்க்கலாம் அப்படின்னு ஏற்றுக்கொள்றது. இது எதிர்கொள்ளி அடையாளம். எதிர்கொள்ளி அடையாளம். சரி நீங்கள் சொல்கிறீங்களா, நான் கேட்டுக்கிறேன். நம்மளை தாழ்த்துறது இல்லை. வசனம் சொல்றதுல தம்மை தாமே என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணப்படுவாங்க? தாழ்த்தப்படுகிறவர்கள் என்ன பண்ணப்படுவாங்க? உயர்த்தப்படுவாங்க. வசனம் தெளிவாக சொல்லுது. அல்லேலூயா. அது உங்கள் கணவன்கிட்ட இருக்கட்டும் சரி, அது எங்கே போனாலும் சரி, நீங்கள் உங்களை தாழ்த்துறீங்க அப்படின்னா நீங்கள் என்றைக்குமே கொட்டப்பட மாட்டீங்க. ஒருவேளை கொட்டுற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்துறதை உங்கள் கண்ணு பார்க்க முடியாது. அது ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது தெரியும், ஓ நான் உயர்ந்திருக்கிறேன் அப்படின்னு. எத்தனை பேர் ராமன் சொல்கிறீங்க? ஆமாம், அது எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் தெரியும்? கடவுள் உங்களை உயர்த்துறத அவ்வளோ சீக்கிரம் உங்கள் கண்ணால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயம் என்ன பண்ணும்? கண்ணே பார்த்து ஆச்சரியப்படப்பா, நான் இவ்வளோ தூரம் ஓய்ந்து வந்திருக்கிறேன். நல்லவரையிலே சொல்லுவீங்களா? ஸோ அப்போ இங்கே திரும்ப அந்த உள்ள பாயிண்ட்குள்ளே வாங்க. என்னது? தம்மை தாமே அப்போ இந்த சிறியவர்கள் சிறியது அப்படிங்கிறதுல தேவனுக்கு இதில் ரொம்ப பிரியமாக இருக்குது. நம்ம ராமாயணம் சொல்கிறீங்க. தேவனுடைய பார்வையில் கரத்தில் சிறியதுங்கிறது அவருக்கு ரொம்ப பிரியமானது. ஆமாவா இல்லையா? உதாரணத்துக்கு கவனிங்க. முதல் விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்க. சகரியா புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அற்பமான ஆரம்பத்தில் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். இங்க என்ன இந்த வேர்ட் அண்டர்லைன் பண்ணி படிங்க. அது என்னது? அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? யார் அசட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா என்ன? அசட்டையா பண்றீங்களா? ஆனால் செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய். எத்தனை கண்கள்? கர்த்தருடைய 7 கண்கள். பூமி எங்கும் உலாவுகிற 7 கண்கள் செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை பார்த்து சந்தோஷப்படுகிறது. நல்ல ஒரு இல்லையா சொல்லுவீங்களா? அப்படின்னா இங்க என்ன உணருது? என்ன உங்களால புரிஞ்சுக்க முடியுது? தூக்கு நூல்னா என்ன? கூம்பு இந்த இது மாதிரி கோன் மாதிரி இருக்கும், ஒரு கட்டை மாதிரி இருக்கும். செவுறு எழுப்பும்போது அந்த செவுறு இப்படி சாஞ்சிருக்கா இல்லை இந்த பக்கம் சாஞ்சிருக்கான்னு அளவு பார்க்கறதுக்காக அதை என்ன பண்ணுவாங்க? அந்த தூக்கு நூலை பயன்படுத்துவாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாரு. ஆக்சுவலாக இங்கே என்ன காரியம் அப்படின்னா, ஆலயம் இடித்த பிறகு செருபாபேலின் மூலமாய் கர்த்தர் அடுத்த ஆலயத்தை ரீபில்ட் பண்ண போகிறார், கட்ட போகிறார். நல்ல இல்லையா சொல்லுங்க. அங்கே சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாத சிச்சுவேஷன், அங்க ஒண்ணுமே நடக்காது அப்படிங்கிற சூழ்நிலை. மக்கள் எல்லாம் அதை தான் பார்க்குறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், செருபாபேலை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஏன்னா செருபாபேல் அற்பமானதை அவன் நினைக்க மாட்டான். அவன் கையில கொடுக்கப்படுகிற பொறுப்பை சிறப்பா எண்ணுவான்.
அல்லேலூயா. அதான் சொல்றாரு, அவன் கையில இருக்கிற அந்த சின்ன தூக்கு நூலை நான் பார்க்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் கையில இருக்கிற அந்த சின்ன காரியங்களை வச்சு அவன் கட்டி எழுப்பிடுவான். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவஜனமே, உங்க கையில வர சின்ன சின்ன வாய்ப்புகளையும் நீங்க அதை பயன்படுத்தணும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் நம்மை உண்டாக்கின கர்த்தர் எல்லா சின்ன விஷயங்களையும் அவர் வேல்யூ பண்றவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா அவர் அங்கங்கே நீங்க எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா 2 மீன் 5 அப்பம், ரொம்ப பெருசா சின்னதா, ஆனா அதை வச்சு பண்ணது 5000ங்கிறது பெருசா சின்னதா? அப்ப சின்னதுல இருந்து இயேசுவினுடைய கரத்துல எல்லாமே கொடுக்கப்பட்டது எப்படிதான் இருந்துச்சு? சின்னதா தான் இருந்துச்சு. ஆனா அந்த சின்னதை வச்சு, அற்பமா தான் இருந்துச்சு, அந்த அற்பமானதை வச்சு, ஒண்ணு இல்லாததா இருந்துச்சு, அந்த ஒண்ணு இல்லாததை வச்சு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. இல்ல இப்படி வாங்க, ஒன்றும் இல்லாத நம்மள, சிறுமைப்பட்ட நம்மள இல்ல, யாருக்காக அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தாரு? சொல்லுங்க, யாருக்காக? ஒடுக்கப்பட்ட நமக்காக, சிறுமைப்படுத்தப்பட்ட நமக்காக, உன்னதங்கள்ல உட்கார வைக்க கர்த்தர் சிறுமைப்பட்ட நம்மளை தேடி வந்தாரு. எதை ஆமென் சொல்லி அக்செப்ட் பண்றீங்க? அல்ல சொல்லுவீங்களா? ஒரு பிரயோஜனம் இல்லாத நம்ம, ஒரு பைசாக்கும் பிரயோஜனம், நம்மளை வித்தோம்னா நிச்சயமா அவன் எவ்வளவு கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? நீங்களே போய் வாண்டடா நின்னாலும் என்னைய வாங்கிக்கோங்கப்பா நின்னா கூட, எங்க ஒரு செடிக்கு இருக்கிற மதிப்பு கூட அப்படின்னு சொல்ல முடியாது. உங்க ஆர்கன்ஸ் கொஞ்சம் மதிப்பு இருக்கு, அதை புடுங்கிட்டு உங்களை எத்தனை நிப்பாட்டினாங்க வச்சுக்காங்களேன், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஜடம். நல்ல ஒரு அல்லையா சொல்லுங்களேன். இல்லை, நீங்கள் அப்படி சிந்திச்சு பாருங்க. ஆனால் ஒரு செடியை, சாதாரண ஒரு செடியை நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு குத்த கூட அதை வாங்கிக்கிறான். ஏன்னா அது ஏதோ ஒரு விஷயத்தில் பிரயோஜனம். நம்ம அந்த அளவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆளுங்க. ஆனால் நம்மள அவர் என்ன செய்கிறார்? வேல்யூ பண்ணி நேசித்தவர் நம்மளை தேடி வராரு. அப்ப நீங்க நான் ஒன்று புரிஞ்சுக்கணும், அவருடைய பின்பற்றுகிற நாம, அவரை பின்பற்றுகிற நாம, அவரை ஃபாலோ பண்ற நாம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நீங்க சொன்னீங்க, சிறுமைப்பட்டவனை கர்த்தர் தேடி வராரா? அவர் கையில கொடுக்கப்படுகிற சின்ன சின்ன விஷயத்தை வச்சு செய்யறாரா? அப்படின்னா இங்க என்ன அடங்கியிருக்கு? சின்ன விஷயங்களை அவர் என்னைக்குமே அலட்சியமா என்னதே இல்லை. எத்தனை ஆமென் சொல்றீங்க? இப்ப நீங்களும் நானும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், கத்துக்கிறணும். நம்ம கையில வர சின்ன விஷயத்தை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? அலட்சியப்படுத்தக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது, இதுவா அப்படின்னு ஏளனமா எண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய லீடர் எங்கேயுமே அதை அவர் செய்யலை. நல்ல ஒரு இல்லையா சொல்லுவீங்களா? இல்லை, சிறுவன் கையில் அவன் கொடுத்து அவர் கையில் காமிச்சது 2 மீன் 5 அப்பம். ஏளனமா அவர் நினைக்கல, இதை வச்சு நான் 5000 போஷி வம்பாரு அப்படின்னு செய்யறாரு. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப சின்ன சின்ன காரியங்களை வச்சு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படிதான் செருபாபேல் கையில இருக்கிற தூக்கு நூல் சின்னது, ஆனா கர்த்தர் பார்க்கிற இந்த சின்னதை வச்சு நீ பெரிய காரியங்களை செய்ய போற. ஏன்னா செருபாபேலுக்குள்ள ஒரு கேப்பபிலிட்டி இருந்துச்சு. என்னன்னா, அவன் ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை கூட என்னால செய்ய முடியும்ங்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறவன் அவன் இருந்தான். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நீங்கள் நானும் ஒன்றை புரிந்து கொள்ளணும். முதலாவது, உங்க கையில கொடுக்கப்படுகிற சின்ன சின்ன வாய்ப்பை கூட நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உங்க கையில ஒருவேளை பல தூக்கு நூல்கள் கொடுக்கப்படலாம். அல்லேலூயா. அந்த தூக்கு நூலை வச்சு நீங்க பயன்படுத்த போறீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. தூக்கு நூல் தானே அப்படி நீங்க வீசி போட்டீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பை நீங்களே என்ன செய்றீங்க? வீசி போடுறீங்கன்னு அர்த்தம். நல்ல ஒரு இல்லையா சொல்லுங்களேன். வாலிபர்கள் கவனிங்க, சின்ன சின்ன வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சின்ன சின்ன வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் தேடி வரும். இதெல்லாம் என் படிப்புக்கு ஈக்குவல் கிடையாது. நான் படிச்சது என்ன? என் படிப்புக்கு சரியான வேலை இது கிடையாது. கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தும் போதே
கர்த்தர் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. என்ன ஆசீர்வாதம்? ஆய்தான் ஆகணும், வேர்வை சிந்தி தான் ஆகணும், ரத்தத்தை நீ ஊற்றி தான் ஆகணும், பெண்கள் பிரசவ வேதனை பட்டு தான் பெத்தாகணும். இது மாற்றமே இல்லை. நல்ல ஒரு நிலையை சொல்லுவீங்களா? சத்தமான நிலையை சொல்லுவீங்களா? அப்ப பாடு இருக்கு, கஷ்டம் இருக்கும், போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்தில் நீ சாப்பிட்ற பத்திய ஒரு சாப்பாடு, அந்த சாப்பாடுனுடைய ருசி இருக்கு பாரு, அதை வாயினால உன்னால என்ன செய்ய முடியாது, விவரிக்கவே முடியாது. அது அவ்வளோ ருசியாக இருக்கும். எத்தனை பேர் அனுபவப்பட்டிருக்கிறீங்க? சொந்த உழைப்புல வேர்வை சிந்தி உழைச்சி அந்த சாப்பாடு உன்னுடைய பைசால இருந்து ஒரு சாப்பாடு பருக்கை நீ சாப்பிட்டு பாரு, அதனுடைய ருசியே வேற விதம். நல்ல ஒரு நிலையை சொல்லுவீங்களா? அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். உன்கிட்ட வர சின்ன சின்ன வாய்ப்புகளோட நீ என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ஏன்னா நீ ஆராதிக்கிற கர்த்தர் அந்த சின்ன வாய்ப்புக்குள்ள பெரிய காரியங்களை அடக்கி வச்சிருப்பார். அதிசயமான காரியங்கள் உனக்காக அதுல நடக்கும். அந்த சின்ன வாய்ப்பு கூட நீ விட்டுட்டு கோட்டை விட்டுட்டு இருந்தீனா, இது எனக்கானது இல்லைன்னு விட்டுட்டு இருந்தீனா செய்ய முடியாது. ஒரு ஐயா இருக்கிறாரு, நம்ம சபையை சேர்ந்தவர் தான். அவர் இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறார். ஐயா, எனக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் கடன். எப்படி அடைச்சிங்க? அவர் சரியான ஆஃபீஸ் ஜாப்லாம் கிடையாது, ஏன்னா படிப்பறிவு இல்லை, சரியான ஆஃபீஸ் ஜாப்லாம் கிடையாது. அப்போ கூலி வேலை செய்கிறவது நான் சொல்லியிருக்கேனான்னு தெரில, அதனால் கவனிங்க. 7 லட்ச ரூபா கடன். அப்போ ஒரு விஷயத்த சொன்னார். ஐயா, எனக்கு 7 லட்ச ரூபா கடன் இருக்கேன்னு புலம்பி அழுதுட்டு இல்லை, தினந்தோறும் வேதத்தை வாசிச்சேன், கர்த்தர் சமூகத்தில் பலனை பெற்றுக்கிட்டேன். எங்கெங்கெல்லாம் எனக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் இருக்கும், அந்த சின்ன சின்ன வாய்ப்புகளை நான் பயன்படுத்தினேன். 7 லட்ச ரூபா கடனை 3 வருஷத்துல சின்ன சின்ன வாய்ப்புகளை வச்சு நான் அடைத்து முடிச்சேன் அப்படின்னா. சொந்த உழைப்புல, அவர் கௌரவமா சொல்லிக்கிறாரு, நான் சொந்த உழைப்புல உழைச்சி அந்த கடனை அழிச்சு முடிச்சேன். நல்ல ஒரு இல்லையா சொல்லுங்க, சத்தமர இல்லையா சொல்லுங்களேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களாலையும் என்னாலையும் செய்ய முடியாத காரியம்னு இருக்கா? சொல்லுங்க, இருக்கா? ஒண்ணுமே இல்லை. அது இறங்காத வரைக்கும் தான் அது எப்படி தெரியும் நமக்கு? எப்படி தெரியுங்க? பெருசா தெரியும் இல்ல. நல்ல ஒரு சம்பவம் சொல்ல விரும்புறேன் பாருங்க. தாவீது கோலியாத்தை எடுத்துக்காங்க. தாவீது எப்பேற்பட்டவர் சொல்லுங்க? எப்பேற்பட்டவர்? இல்ல கவனிங்க, இங்க எப்பேற்பட்டவர்? சின்ன ஆளு, வயசுல சின்னது. நல்ல ஒரு இல்லையா சொல்லுங்களேன். உடம்பு அளவுல சின்னது. ஆனா அவன் கிடைச்ச வாய்ப்பு அவன் என்ன பண்ணான்? சொல்லுங்க. வேற யார் நம்மளே அந்த இடத்துல இருந்தோம்னா, இப்படி ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு மனுஷன் அரைக்கோல் விடுறான் அப்படின்னா நாம என்ன செய்வோம்? இப்போ ஒரு வாய்ப்பு உங்க கையில வருது. இப்ப நீங்க இப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த நாட்டை ஆள போறீங்க, இந்த நாட்டை ஆள போறீங்க, என்ன செய்வீங்க? இப்போ உங்களுக்கு முன்னாடி மோடி வந்து சொல்றாரு, ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த கேள்விக்கு சரியான பதில் நீ சொல்லிட்டீங்கன்னா இன்னிலேருந்து ஏன் இடம் உனக்கு, அப்படி வச்சுக்காங்க. இப்போ அந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க, அந்த பதிலும் உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் அதை பயன்படுத்துவீங்க? அத்தனை ஆயிரம் ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்ப நீங்க அங்க போய் நிக்கிறீங்க, எத்தனை பேர் தைரியமா அந்த பதிலை சொல்லுவீங்க? நான் சொல்லட்டுமா? கிண்டலுக்கு சொல்ல நிறைய பேர் சொல்லுவீங்க, ஆனால் இருக்கிறத சொல்கிறேன் பாருங்க. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? நம்ம இந்த பதிலை சொல்லிட்டோம்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்? என்ன செய்யணும் சொல்லுங்க? அந்த இடத்துக்கு நம்ம போனோம். அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. காலையில் ஏஞ்சிக்கணும், அடுத்தது என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் சிந்திக்கணும் இல்லை, அடுத்தது நாட்டு வளர்ச்சிகள் என்னென்னு ஓடணும், ஒடியாடணும். நமக்கெல்லாம் ஒரு 4 மணி நேரம் தூக்கணும்னா முடியாது. என்னய்யா, ஓடணும், ஒடியாடணும், இதெல்லாம் முடியுமா? நம்மளுக்கே சுகர் இருக்கு, கால் வலி இருக்கு, மூட்டு வலி இருக்கு, இடுப்பு வலி இருக்கு. என்னய்யா, உட்காந்தா ஏஞ்சிக்க முடியல, ஏஞ்சா திரும்ப உட்கார முடியல, கையை மடக்கணும், திரும்ப அந்த கையை அது வலிக்குது நமக்கு. இப்படியெல்லாம் சிந்திச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? வாய்ப்புகளை தட்டி கழிப்போம். உங்களை சொல்ல பொதுவாக சொல்றேன், தட்டி கழிப்பாங்க.
ஆனா இங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, தாவீது தனக்கு வந்த வாய்ப்பை என்ன செய்யல, சின்ன பையன்னு ஒதுங்கி நிக்கல. நல்ல வழியே சொல்லுங்க. நான் சின்ன பையன், என்னால முடியுமா அவன் நினைக்கல. வாய்ப்பு அவன் கையில வருது, அதை அவன் பார்க்கறான். இப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு அங்க யாருமே இல்லை. இவன் கையில வருது அந்த வாய்ப்பு வந்த உடனே இவன் என்ன செய்யறான், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறான். ரெண்டாவது பியூட்டி அடங்கி இருக்கு, கவனிங்க. அதாவது தூரம் நின்று பார்க்கிற வரைக்கும் தான் கோலியாத்து பெருசா தெரியுறான். ஆனா அவன் எல்லாத்துக்கும் ரெடியாகி கோலியாத்தை எதிர்த்து நின்னா அப்புறம் கோலியாத்தை எப்படி தெரியுறான், ஒண்ணுமே இல்லாதவனா தெரியுறான். நல்ல ஒரு அல்லையா சொல்லுங்களேன். இதுல ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கிறணும், ஒரு சில விஷயங்களை நீங்க தூரத்துல நின்று பார்க்கும்போது அது பெருசா இருந்துகிட்டே இருக்கும். அது பெரிய பிம்பமாவே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஐயோ இதை போய் நான் எப்படி செய்ய முடியும், என்னால முடியுமா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா ஒரு ஸ்டெப், சின்ன ஒரு அடியை எடுத்து வச்சு பாருங்க, அதுக்கப்புறம் எப்படி ஓடுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அடுத்த காரியங்கள் எப்படி நீங்க செய்வீங்கன்னு உங்களுக்கு அது தெரியாது. பின்னாடி திரும்பி பார்த்து நானா இத செஞ்சேன்னு நினைச்சு பார்ப்பீங்க. நல்ல ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அப்ப ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும்போது, அப்போ நம்மளுடைய ஜான் மில்டன் ஒரு காரியத்தை சொன்னார். அது நல்ல ஒரு வார்த்தை, எனக்கு ரொம்ப அதுக்கு ஏவுதலாக இருந்துச்சு அந்த வார்த்தை. அப்போ ஒரு சின்ன பண விஷயம், அந்த பணத்தை கேஸ் அப்படி செய்தால் தான் அந்த பணத்தை மீட்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் என்னுடைய விஷயம் இல்லை, அது ஒருத்தனுடைய விஷயம். ஸோ அதை நான் முற்பட்டு இதை ஆலோசனை கேட்கும்போது சொன்னார், தூரத்துலேருந்து பார்க்கும் போது தான் அது ஒன்றுமே செய்ய முடியாத மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே இறங்கி போய் பாருங்க, அடுத்தடுத்த காரியங்கள் தானா நடக்கும். நல்லவர் இல்லையா சொல்லுங்களேன். அந்த எபிலிட்டியை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. எது மாதிரி விசுவாசிக்கிறீங்க? தாவீதை போல வாய்ப்புகளை பயன்படுத்தி உள்ள இறங்குங்க. நீங்க இறங்காத ஒளிய அது எவ்வளவு ஆழம் உங்களுக்கு தெரியாது. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்ல முடியுமா?